why we have to invest. இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். இன்ஃப்ளேஷன்னா என்ன, எவ்வளோ பேருக்கு தெரியும்? இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறார், ரைட்? வேறு எதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஃபியூச்சர் பிளானிங், ஓகே குட். எஃப்டியோட அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும். வேறு எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்? டு ஹேவ் அ வெரி குட் ரிட்டையர்மெண்ட் லைஃப். ஏன்னா உங்களுக்கு கார் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் லோன் கிடைக்கும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு லோன் இருக்குமா? நம்மளுக்கு லோன் கிடைக்காது. ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும் கண்டிப்பாக. இன்னொரு ரிட்டையர்மெண்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10-15 இயர்ஸுக்கு முன்னாடி இல்லை 20 இயர்ஸுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா, வீட்டில் 4 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஒரு நல்ல வேலையில் இருப்பார், ரெண்டாவது ஆள் ஒரு சுமாரான வேலையில் இருப்பார், மூணாவதாக இருக்கவர் வீட்டு வேலை மட்டும் பார்ப்பார், நாலாவதாக இருக்கவர் எந்த வேலையும் பார்க்க மாட்டார். பட் இந்த 4 பேரோட ஃபேமிலியும் ஒரே ஸ்டேட்டஸ் ஆஃப் லைஃப் வாழ்வாங்க பிகாஸ் ஆஃப் தி ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம். அந்த 4 பேரோட பசங்கள் எங்கே படிப்பாங்க? ஒரே ஸ்கூலில் படிப்பாங்க, ஒரே மாதிரியான ஃபுட்டு எல்லாம் எடுத்துக்கிடுவாங்க, ஒரே மாதிரியான லைஃப்பில் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அது இல்லை, ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி நியூக்ளியர் ஃபேமிலி சிஸ்டம், ரைட்? ஸோ அப்படின்றப்ப ரிட்டையர்மெண்ட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நோ யூ ஹாவ் டு 100% ரிட்டையர்மெண்ட்டை ஒரு காசாக எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். குழந்தையோட இன்வெஸ்ட்மெண்ட் செகண்ட் தாட்டே வேணால் 99% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் தி சில்ட்ரன்ஸ், எய்தர் ஃபார் தி சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஆர் சில்ட்ரன்ஸ் மேரேஜ். அஸ் அன் இன்வெஸ்டர் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இன்றைக்கி போய் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, யூ வில் கெட் மல்டிபிள் வீடியோஸ். யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் வரும், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எதில் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய வரும். பட் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வீடியோஸ் எதுவுமே வராது. ஃபர்ஸ்ட் அஸ் அன் இன்வெஸ்டர் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட், நான் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் தான் தெரிஞ்சுக்கணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றோட கண்டிப்பான முறையில் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ மருது பாண்டியன் இருக்கார். ஸோ ஐ எம் கிவிங் 1 lakh rupee டு ஹிம். போகிறப்ப கேட்காதீங்க, ஜஸ்ட் as an எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஐ எம் கிவிங் 1 lakh rupee டு ஹிம். ஸோ ஹீ இஸ் டேக்கிங் தட் 1 lakh rupee. வீட்டுக்கு போகிறாரு, ஹி ஹாஸ் அ பியூட்டிஃபுல் திண்டுக்கல் லாக்கர் இருக்குது, அதில் அந்த 1 லட்ச ரூபாய் வச்சுட்டார். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஸோ இன்டாக்ஸ் சேவா ஓட ஏதோ செலிப்ரேஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணுறாங்க. நான் அதே செலிப்ரேஷனுக்கு இதே நாள் வரேன். ஸோ வாட் இஸ் தி டேட் டுடே? June 21st. இந்த செலிப்ரேஷன் அன்றைக்கி ஐம் ஆஸ்கிங் மருது பாண்டியன் டு பிரிங் பேக் மை மணி. அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, இந்த லாக்கருக்குள்ளே வச்சிடறாரு. ஸோ அடுத்த வருஷம் எவ்வளோ இருக்கும்? அந்த அதுக்குள்ளே 1 லட்ச ரூபா இருக்கும். இந்த 1 லட்ச ரூபா இருக்கும். லக்கீலி கேட்டிங்கன்னா கீ அவர்கிட்ட மட்டும் இருந்துச்சுன்னா அந்த 1 லட்ச ரூபா இருக்கும். ஏதாவது ஒரு 2 கீ இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இன்னொன்று கேட்டிங்கன்னா டிமாடலைசேஷனில் எதுவும் இல்லை. நான் 500 rupees நோட்ஸ் தான் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ 2000 ரூபா நோட்டோ 1000 ரூபா நோட்டோ அதில் இல்லை. அப்படின்றப்ப உள்ளே இருக்க 500 ரூபா செல்லும். ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் இதை எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்னா நம்ம அதை கவுண்ட் பண்ணோம்னா 1 லட்ச ரூபா இருக்கும். பட் தி ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் தட் மணி இஸ் ஒன்லி 95,000 rupees. வை? இன்ஃப்ளேஷன். பணவீக்கம்னு சொல்லுவோம். பணவீக்கம்னா உங்கள்கிட்ட இருக்க பணம் வந்து பெருகிக்கிட்டே போகிறதில்ல, உங்கள் பணத்தோட மதிப்பு கம்மியாக இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் அ பணவீக்கம். இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அதை தான் சொன்னார் முன்னாடி, இன்ஃப்ளேஷன் சொன்னாங்க. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். என்னோட பணத்தை பல மடங்கு ஆக்கிறதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. உங்கள் 100 ரூபாயை வச்சுக்கிறோம்னாலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் உங்கள் பர்ஸ்லேயோ உங்கள் ஹேண்ட்பேக்லேயோ ஒரு 100 ரூபாயை வச்சுட்டு ஒரு வருஷம் பூரா நீங்கள் இன்வெஸ்டே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தி வேல்யூ ஆஃப் தட் 100 rupees இஸ் ஒன்லி 95 rupees. ஸோ அஸ் அன் இன்வெஸ்டர் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஐ ஹாவ் டு இன்வெஸ்ட் டு ரீடைன் மை வேல்யூ ஆஃப் மணி, நாட் டு அக்குமுலேட் தி வேல்யூ ஆஃப் மணி. 100 ரூபாய் வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ணணும், வேறு வழியே இல்லை. ஸோ அதை முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் அஸ் அ இன்வெஸ்டர். ஸோ உங்கள்கிட்ட பணம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க?